எல்லாரும் காசு போக்குறாங்க. எல்லாரும் காசு போக்குறாங்க. இந்த பப்புராஸ்காரங்க 40 ரூபா போடுறேன்னு சொல்லி அழகா காசு போட்டோம். ஆமா வந்தோடனே படுத்தணும் காசு போடுறான். ஏய் கொடுத்தது யாரு கொடுத்தாலும் கோக்குறது யாரு? ஓ நீ தான் கோத்த கொடுத்தது யாரு கொடுத்தாலும் கோக்குறது நீ ஓக்குறது நீ ஒன்ன தந்த நடி புள்ள ஜோக்கில அப்படி இல்ல தந்த நடி உங்கள ஓக்கல எங்க அம்மாலே பாக்கல நானும் ஒரு ஊரு இல்லையா, அதனால எங்க அம்மால நீ பாக்கல அம்மாலே நானு பாக்கல.
அது மூஞ்சிரா அது வாங்கி சாப்பாடு பண்ணாங்க. அதோ பாரு கரையில கோடு வைக்கிறாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு ஒரு ராத்திரிக்கு 2000 தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஆமா அதோ பாரு காட்டில வைக்காம வணக்கம். அப்படி வணக்கம் என்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு. பண்பாடு யாரா தெரியாத நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, தெரியாத யாரா புதுசா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவளை கண்டு உடனே வணக்கம் என்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு. அப்படி இருந்தாலும் வந்தவரை வரவேற்க வேண்டும் இல்லையா? வந்தவரை வீடு தேடி வந்தவரே வாங்கன்னு அழைக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பாடு. வீட்டுக்கு வந்தவரை நிக்க வச்சுன்னு, அதே வீட்டுக்கு வந்து வெளியே நிக்க வச்சுன்னு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா சாப்பிட மாட்டாங்க. ஆமா இல்லையா? வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டாதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டுடைய பண்பாடு. அப்படி இருந்தாலும் ஐயா பார்த்து ஃபுல் பேண்ட், அந்த பேண்ட் ஒரு கை கூட கூடாது. ஏய் நீ சீமானு பேரலான்னு அந்த புள்ள பேண்ட் ஒரு கை தூரமா சொல்லுங்க. ஃபுல் பேண்ட்ங்கறா. ஃபுல் பேண்ட் நல்லா ஃபுல் பேண்ட். ஆமா அப்படி ஃபுல் கை ஷர்ட். இது கொஞ்சம் சொல்றீங்களா? இது பேர் பீச்சாங்கி. என்ன புடிச்சு நடக்கும்போது நீ அந்த துணியை புடிச்சு நடந்து வாங்க நீ அதெல்லாம் மயிலுக்குன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. சரிப்பா இருந்தாலும் இப்படி எல்லாம் மேல ஒரு ஏட்டு போட்டு பேண்ட் சட்டை இதெல்லாம் போட்டு வகை ஜோர வந்துனுங்கற இல்லையா? இதெல்லாம் மேட்டர் போடலையா?
மேட்டரா இதெல்லாம் போட்டு உட்காந்துக்கிறாங்க என்ன மேட்டடா மேட்ச் மேட்டெல்லாம் போட்டா ஆட முடியாது அதனால இது இப்படியே தாங்க ஆகட்டும் அதனால இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொந்த கதை சோக கதை வந்த கதை போன கதை எதனா கதை தெரியுமாடா ஏ குட்டி மயிலு சொந்த கதை சோக கதை எதனா தெரியுமான்னு கேக்குறேன் ஏ குட்டி இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டேன் ஐயோட அரிசியாட்டம் வரநாட்டு நிக்குது அதெல்லாம் 2026 சரிப்பா ஏ குட்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டியா கல்யாணமா கல்யாணம் ஆட்சியாளே நீதான் சொல்லணும் ஏய் கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது 7 வருஷம் 7 வருஷம் ஆகி எங்க மாமியா வீட்டு பக்கமே போல நீ போனதே கிடையாது கிடையாது ஏன்னா இவனை கூட்டு போய் அவங்க என்ன பண்றது அவனுக்கு கூப்பிடுறாங்க அவன் வீட்டு பக்கம் போறதில்ல இருக்கிறதே மாமியார் வீட்டுல தான். சரிப்பா சரி அப்ப 7 வருஷமா மாமி வீட்டுக்கு போனது கிடையாது கரெக்டா 7 வருஷம் கழிச்சு எங்க மாமியா போன் பண்றா மருகா மருகா இப்படிதான் ஊர்ல என்னடா அந்த போன மாசம் போசி என்னடா அது என்ன ஒகாதி பண்டிகை வாகாதி பண்டிகை ஏய் யோகாதி பண்டிகை ஒகாதி பண்டிகை யோகாதி பண்டிகை அதே பண்டிகை அந்த பண்டிகை வந்துருங்க ஊர்ல போட்டுக்கிறாங்க நீங்க எங்க மகள 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க 2 பேர் ஜோடி வந்துருங்க மாமியா சொல்றா மாமியா பேச கேட்னே எங்க வீட்டுக்காரி கிட்ட சொல்லி ரெடியா நேரா பாருங்க எங்க போறீங்க மாமியா வீட்டுக்கு போன உடனே மருகிற மகள வருவாங்க என்ன பேசுனுங்கறா என்ன பேசுறாங்க கொல்லு கொட்டா கொல்லு கொட்டியா அது சிவராத்திரிக்கு தானே வைக்குவாங்க இல்ல அதுக்கு வேஸ்டா அதுக்கு வேஸ்டா ஆமா சரி முன்ன மருகு வரானே நல்லா கொல்லு கொட்டி போறனா அப்படி சொல்லி கொல்லு கொட்டை வேச்சி சரி கொல்லு கொட்டை வேச்சி போன உடனே கம்மியா தான் சாப்பிட்டா போன உடனே தண்ணி கொடுத்து இதெல்லாம் இடிச்சு வச்சிருந்தப்ப இதெல்லாம் கொடுத்தா சும்மா கம்மியா தான் சாப்பிட்டா கம்மியா எவ்வளவு ஒரு கொஞ்சமே ஒரு 3 மக்காரி 3 மக்காரி கொல்லு கொட்டி கம்மியா சரி உனக்கு அது கம்மிதான் மாமியா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்க யார் போனுங்க மாமியா போன் பண்ண ஒண்ணு தெளிவா கேட்க ஒரு வாட்டி தான் சொல்லுவான் நான் ஒண்ணு எங்க வீட்டுக்காரி எங்க சம்சாரம் எங்க பொண்டாட்டி 4 பேரு ஒரு விஷயம் என்னன்னு கேளு மைக் வேற இருக்குது நைட்டு நீ வரல இப்ப சொன்ன பாரு அது 3 இன்னொரு வாட்டி சொல்லு இன்னொரு வாட்டி நான் ஒண்ணு நீ ஒண்ணு என் கூட்டிக்காரி 1 2 என் சம்சார் 1 3 என் பொண்டாட்டி 1 எவரியா பையனே ஒரு வருஷத்துக்கு ஒண்ணே டெக்னோ ஓதார முடியல சம்சாரம் மின்சாரம் எல்லாம் ஒண்ணுதான் மகனே 9 கட்டாலி யார் செய்வான் இல்ல ஆனா இது ஏண்டா 9 கட்டாலி 9 கட்டாலி தம்பி இங்க வாங்க எப்படி கொல்லு கொட்டி வேசி எதுக்குடா வைப்பாங்க மனுஷனுக்கு வைப்பாங்களா குதிரைக்கு வைப்பாங்க நாசமா பண்ணன குதிரைக்கு தான வைப்பாங்க போயினுங்க எங்க மாமியா வீட்டு குதிரை தான் போயினுங்க சரி அப்படி இருந்தாலும் ஆசை மருந்து வரேன்னு சொல்லு மாமே என்ன வச்சா மாமியா வச்சா ஏதாவது கொல்லு கொட்டி எல்லாம் வேசி அது பேர் உழுவுடா கௌரவமா சொன்னா புழுலாம் அடி பாத்துக்க அடி நான் ரெண்டு பேரும் பயமா இல்ல அவனா நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்றது ஆமா ஆமா பயமா சொல்றது இல்ல ஏய் நீ சொல்லுடா ஏ குட்டி இவர் கொல்லு கொட்டி எல்லாம் வேசி சும்மா ஒரு 3 மக்காரி தான் சாப்பிட்டான் ஏப்பா 3 மக்காரி 3 மக்காரி சாப்பிட்டு கரெக்டா எங்க வீட்டுக்காரி சொல்றா மாமா இப்பதான் ஊருக்கு வந்துருங்கறங்க எங்க அம்மா ஊர்ல ஏதோ நாடகம் கூட்டுங்கறாங்களா தேர் திருவிழாவுல ஓ இதே மாதிரி உங்க மாமியார் ஊர்ல அந்த கோயில் விசேஷத்துல நாடகம் கூட்டுங்கறாங்க ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு எங்க வீட்டுக்காரி சொல்றா மாமா நாடகம் பார்க்க போலாம்னு எங்க வீட்டுக்காரி சொல்றா பாப்பா வருஷம் பூரா நான் நாடகம் ஆடுறேன் நானே ஊரா வாங்கி தின்னு திரும்பறேன் நானே எச்சி நாடுதா நானே ஆடிறேன் ஆமாற அடுத்து நாயா பார்க்கணும் அப்படி நீ சொல்ற நான் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்காரி எங்க மாமனார் கூட்டி கிளம்பிட்டாடா உன்னை விட்டு மாமனார் கூட்டி அவங்க அப்படியே கூட்டி கிளம்பிட்டா சரி நாடகத்துக்கு நானும் எங்க மாமியா மட்டும் 2 பேர் வீட்ல இருக்கறங்க ஓ 2 பேர் வீட்ல இருக்கறங்க மாமனாரும் போய்ட்டான் பொண்டாட்டியும் போயிட்டாங்க மாமியாலும் மறுபடியும் ஒரு ஜனமே போய் இப்படி உட்கார்ந்துங்க இதே மாதிரி ஆமா அந்த ஊர்ல நானும் எங்க மாமியா மட்டும் 2 பேர் இருக்கறங்க வீட்ல இருக்கறங்க ஒரு 12 மணி ஆகுண்டா கூட்டி கரெக்ட்டா அந்த கொல்லு தின்னதுக்கு கொல்லு கொட்டி எல்லாம் தின்னதுக்கு வயிற்று வலி ஃபுல்லா புடிச்சிருச்சு யார் உனக்கு அவள நேரத்துக்கு போய் யாரை எழுப்புறது அவள நேரத்துக்கு எந்த டாக்டரையும் போய் எழுப்ப முடியாது அவள நேரத்துக்கு போய் டாக்டர் எழுப்ப முடியாது போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டாரு அவள நேரத்துக்கு விட்டா செத்து போயிருவேன் அதனால என்ன பண்ண டாக்டர் எழ மாட்டான் மருத்துவரும் எழ மாட்டான் 2 பேரும் ஒண்ணுதான்டா அது மாத்தி என்ன சிக்கல் பண்ணாத 2 ஒண்ணுதான் அதனால எலப்பன யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றோம் என்ன சொன்னேன் எங்க மாமியாலையும் எழுப்பிட்டோம் ஓ அப்படி வயிற்று வலிக்கிறதுனால மாமியில போய் எழுப்புறேன் ஆமா மாமியாலையும் எழுப்பிட்டோம்
மாமியா கூட்டு போட அனுபவ பேச பத்தியா ஆமா பின்ன சும்மாவா பின்ன அதனால மாமியில எழுப்பிட்டான் எழுப்பி அத்தா அத்தா அத்தை அத்தை எனக்கு வயிறு வலி பிடிச்சிருச்சு என்ன நீ ரெடி பண்ணி விடு அப்படின்னு மாமியா கிட்ட சொல்றேன். ஆமா ஏன்னா வயிற்று வலி வந்து கொடிய ஒரு நோய் வயிற்று வலி, அதனால எவ்வளவு நேரம் தாங்க முடியாது. இதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. இந்த வயிற்று வலி போக்கணும்னா அத்தை கிட்ட சொன்னா ஏதோ நாட்டு மருந்து எதனா குடுக்குவாளா அப்படின்னு போய் அவகிட்ட சொல்றேன். கரெக்டா ஒரு பேச்சுக்கு இப்ப நானும் மாமியாலாம் நீ எனக்கு மாமியாலா நீ எனக்கு மருமகனா சரி அப்படி கிட்ட எனக்கு மாமியா நீ மருமகன் மருக ஆமா நீ எனக்கு மருக மாமியா புடிய போற கழட்டு அப்பா என்ன யாராவது மேல யார் சொன்னா ஏறிக்கணும் ஏப்பா ஏறி அப்ப புளி கழிச்சு எனக்கு வேணா சாமி குட்டி அதனால எங்க மாமியா சொல்றா துணிய போற கழட்டு நான் நீ ஒரு வகுத்து வலி ரெடி ஆயிரும். ஓ துணியெல்லாம் கழிச்சு மேல ஏறி நில்லு நான் நீ வரேன். ஆமா நீ வேணா வயிற்று வலி ரெடி ஆயிருன்னு சொல்லி துணியெல்லாம் கழட்டிட்டு ஏன் நிச்சு ஒண்ணு எல்லா துணிமா ஏய் சர்ட்டடா ஓ சர்ட்ட மட்டுமா ஆமா சரிப்பா கழட்டு ஒண்ணு கரெக்ட்டா மேல இருந்து புடிச்சு நீவின் வராபடி நீவின் வர கையில ஒண்ணு இல்ல பூரா பவுடர் தான் இப்ப நீவின் வர கறி போனா கழிப்பேடி ஊத்துவா கீழ நீவின் வர அத்தை அத்தை கரெக்ட்டா தொப்பலாம் குடிச்சு கீழ போகாத அது இல்ல நீவின் வர இங்க கை வைக்கிறா ஆமா அது கீழ போகாத நிறுத்துன்னு சொல்றான். அப்படி இங்க வந்த உடனே நிறுத்திட்டேன். ஆமா மர்க யார் நிறுத்திட்டேன்னு மாமியா கேக்குறான். மாமியா கேக்குறா அத்தை அத்தை கோயிலே இல்லாத செலவு ஒண்ணுக்குது. ஓ அது கீழ போனா கோயில் இல்லாத செலவு ஒண்ணு ஆமா அது பொம்பளைங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனக்கு நீவி ரெடி ஆயிடுச்சு. வயிற்று வலி உடனே உனக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா ஒரு 2 மணிக்கு எங்க மாமியாருக்கு எனக்கு பிடிச்ச வயிற்று வலி மாமியாருக்கு பிடிச்சிருச்சு. அவளை பிடிச்சிக்கிச்சு. கரெக்டா அதே மாதிரி என்ன கிளப்புறா மருகா 12 மணிக்கு நான் உன்னை ரெடி பண்ணோம் 2 மணிக்கு நீ என்ன ரெடி பண்ணு எனக்கு வயிற்று வலி பிடிச்சிக்கிச்சு. ஆமா அப்படின்னு உங்க மாமியா சொல்றா. மாமியா ஏறு நில்லு திரும்ப பெஞ்சு மேல. ஓ நான் இந்த மாதிரி நீ துணியெல்லாம் அவுத்துட்டு மேல ஏறி நில்லு. ஆமா நீ பார்த்த மாதிரி நானும் பாக்குறேன் அப்படின்னு நீ சொன்ன. தூக்கி பொடி என்னத்த விளக்கடா என்ன நீ வருது. அதனால கையில தொட்டு நான் நீவின்னு நீவின்னு வரும்போது கரெக்டா இதுக்கு நேரம் வர வந்து உடனே அதுக்கு நேரம் ஒரு பெரிய வேகத்தாடு ஒண்ணு வருது. வந்து உடனே எனக்கு கீழே விழுந்துட்டியா? உள்ள வேகத்தாடு தூக்கி போடுது. கரெக்டா அது கீழே நீவின்னு போய் கரெக்டா கப்பலா முடிச்சு கீழே நானும் போன உடனே எங்க மாமியா எட்டி கையை பிடிச்சிக்கணும். மருகா கீழே போகாத அது கீழே நீ போகாத சிலையே இல்லாத கோயில் ஒண்ணுக்கு இது. இந்த கோயிலுக்கு சிலை கிடையாது. ஆமா கோயில் மட்டும் தனியா இருக்குது. அது கீழே நீ போகாத அப்படின்னு கரெக்டா சொன்ன உடனே என்ன பண்ண அத்தை உனக்கு கோயிலுக்கு சிலை கிடையாது என்ன சிலைக்கு கோயில் கிடையாது. கோயிலுக்கு இது சிலையை கொண்டு போய் கோயில வச்சு கும்பேசாங்கம் பண்ணலாமா அப்படின்னு நீ கேக்குறான். வர பையன் நல்லா கேட்டுக்கிறான். மாமியாருக்கு கோயில் அருகனுக்கு கோயில் இல்ல. அதனால ரெண்டும் சேர்ந்து சனியை கொண்டு போய் கோயில வச்சு 2 பேரும் கும்பேசாங்கம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டியா? மாமியா ஒத்துக்கணும். கரெக்டா இங்க பாரு வீட்டுக்கு அந்த பக்கம் போய் சிலையை கொண்டு போய் சோழ கோயில வச்சு கோயில கொண்டு போய் வச்சு கோயில கொண்டு போய் சிலையை வைக்கிறதா பக்கத்து கொள்ளக்காரன் மாடு மேய்ச்சிருந்துங்கிறான். தூருதுன்னா பாரு மாடு தூருதுன்னு அவன் சொல்றான். ஏன் நம்மளே தான் கண்டுபிடிச்சுக்கிறான்னு சொல்லி மாமியா பாவாடை தூக்கின அப்படி வாட நானும் தட்டி போட்டு இப்படி வர
நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழ வாய்த்த நலபுரம்பட்டியை சேர்ந்த பூம்பல்ல கிராமம் என்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. அப்படி இருந்தாலும் ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த தாய்மார்களும் இல்ல நாடக கலா ரசிகர்களும் அனைத்து பேரும் வந்து இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருமனதாக இந்த முருகர் என்று சொல்லக்கூடிய வடபழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய மாங்கனிக்காக கோபம் கொண்டவர் இல்லையா, கனிக்காக கோபம் கொண்டு வடபழனியில் குடியிருக்கக்கூடிய முருகபெருமான ஆலயத்தின் முன்பதாக அனைத்து பேரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் இந்த வையத்திலே பார்த்தால் திசை 4 திக்கெட்டு. 4 திசை என்பது கிழக்கு மேற்கு வடக்கு திக்கு என்பது 4 திசை. 4 திசைக்கு மொழி மாற்றம் உண்டு. அப்படி இருந்தாலும் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் அவை அதிகமான அனைத்து கால நலசங்கத்தை முன்னிட்டு பெண்ணாகரத்தை சேர்ந்த ஸ்ரீ பாரத கண்ணன் நாடக கலைக்கு இல்லையா, அப்படி பெண்ணாகரமாக இருந்தாலும் பெண்ணாகரத்துக்கு அருகாமையில் உள்ள கோத்தப்பாடியை சேர்ந்த ஐயாவாக விளங்கக்கூடிய ஏ திருசாமையா தலைமையில 25 பேரும் ஆடல் பாடம் வந்திருக்கிறோம். அப்படி நம்ம ஆட வந்திருந்தாலும் இன்னைக்கு நாம என்ன நாடகம் இல்லையா, இன்றைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம், யாரால் விடப்பட்ட நாடகம், என்னை முன்னிட்டு விடப்பட்ட நாடகம் சொல்லி அப்படியே சேர்ந்த மாதுராஜி ஆசிரியர் கூறுவார். அன்னவரால் மட்டும் வணக்கம் சொல்லி வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கும் போது கண்ணோக்க இடமெல்லாம் கடவுள் காப்பார் என்று சொல்வார்கள். அதுக்கு வண்ணமாக இந்த சின்ன பூம்பல்லமா நகரம் பேரும் புகழும் பிறந்த நாடக கலா ரசிகர்கள் நிறைந்த நாடு. உண்மைதான் இல்லையா? காரணம் அன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த இடத்துல ஆடப்படம் வந்துடும். வருஷத்துக்கு ஒரே நாள் குறையில்லாத ஜனம் ஆகட்டும் இல்லையா? காரணம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடக கலை என்பது கிராமிய இசைக்கலை பதிஞ்சது. உண்மைதாங்க. ஆயக்கலை 24 ஆயக்கலை 64 இருந்தா இந்த கிராமிய இசைக்கலை வந்து 24வது இடம் ஆகட்டுங்க. அப்படி 24வது கலை கிராமிய இசைக்கலை இந்த தெற்குத்து கலை. அப்படி கிராமிய இசைக்கலையில அனைத்தும் தெரிஞ்ச இந்த கிராமிய கலை மங்க விடாம வருஷத்துல ஒரு நாள் அனைத்து உள்ளங்களெல்லாம் தேர்ந்துட்டு இந்த கிராமிய இசைக்கலை நடத்தப்படுகிறது இல்லையா? முதலாக இந்த கிராமிய இசைக்கலை இறப்புக்கும் பிறப்புக்கும் சரியான இந்த நாடக கலை. அப்படி இருந்தாலும் அப்பமார்கள் நாடகத்தில் ரசிகர் நாடக ரசிகர்கள் நாடகத்தில் புகழ் பெற்ற மன்னர்கள் யாவற்றும் பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? மனமார்ந்த நன்றியை சொல்லணும் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் நல்ல உள்ளம் உண்டு, நன்றியை சொல்லணும். ஊர்கண்டர், மந்திரக்கண்டர், நாட்டாமை கண்டர், கோல்கார கண்டர், இந்த கோயில் பூசாரி அனைத்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வருஷத்தில் ஒரு நாள் 1000, 10,000 லட்சம் என்று சொல்லப்பட்டு 10,000 கணக்கான ரூபாய் செலவழித்து வேண்டியான சாப்பாடை கொடுத்து இந்த முருக பெருமான வழிபட்டு வருகிறார் சின்ன பொல்லம்பள்ள நகரம். அப்படி பேரும் புகழும் பால்வளம் பயிர்வளம் நீர்வளம் சொல்லப்பட்டது. முருக பெருமான் அனைத்து நல்ல உலகெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார். அப்பேர்கள் நல்ல உலகத்தை இன்னைக்கு இன்றைய இரவு இந்த ஊரின் பொது அனைத்து பேர்களும் சேர்ந்து ஒரு அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஒரு நாடகம் நிறைய பேருக்கு இது என்ன நாடகமோ இது என்ன நாடகமோ இது ஏதோ புது நாடகம் இப்படின்னு தான் பழமிருக்கு. இது மகாபாரதத்துல ஒரு சிறந்த கதை இல்லையா? மகாபாரதத்துல சிறந்த கதையாகப்பட்டது இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம்னா அம்பா அம்பிகை அம்பாளுக்கு சொல்லப்பட்ட 3 திருக்கல்யாணம் ஆகட்டுங்க. காரணம் என்ன? மகாபாரதத்துல ஒரு சிறந்த கதை அம்பா அம்பிகை அம்பாளுக்கு திருக்கல்யாணம் அழகர் போட்டி அப்படின்னு சொல்லி நாடகத்தை நடத்த போகிறோம் ஆகட்டுங்க. இந்த நாடகத்தில் நடக்க போக தெரியும். கெட்ட கதை இருந்தாலும் முற்றுப்பிடிக்கணும். இந்த அம்பா என்ற பெண்ணால எத்தனை துன்பப்படுகிறது. யாராவது ஒருவனு நேசித்தாலும் ஒருவனோட வாழணும். ஒரு மனுஷனுக்கு 2 மனம் வேண்டும் சொல்லி என்று சிவாஜி பாடினாரு. 2 மனம் எதுக்கு? ஒண்ணு கெடுக்கு ஒண்ணு ஒரே மனதா இருக்கு. அதே போல ஒரு மனதாக இருந்த வாழக்கூடியது அம்பா என்ற பெண் அம்பிகை அம்பாளிகை அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த அம்பிகை அம்பாளிகை என்ற நாடகத்தை இந்த நாடகத்தில் மின்சொல் பின்சொல்லாக இருக்கலாம், பின்சொல் மின்சொல்லாக இருக்கலாம், மற்றும் தெரிஞ்சவர்களுக்கு ஒரு சொல்ல மறைவாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த அம்பா என்ற நாடகம் அம்பா கல்யாணத்தின் நாடகத்தை எங்களால் இருந்து போகிறோம். இன்று எத்தனை பிணை இருந்தோம் விடியாந்த இந்த நாடகத்தை கண்டுகளிக்கு அப்படி இருந்தாலும் இந்த அம்பா அம்பிகை என்ற நாடகத்தில் முதல் யார் வரப்போகிறார்? தத்ராபுரி ஆண்டு வரக்கூடிய காசிராஜன் மகாராஜா காசி மன்னன் வரப்போகிறார். அவரான நாடகம் சொல்லுறோம். சபா வணக்கமாக.